ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஸ்லின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணதும் அதனால் எனக்கு எவ்வளோ நஷ்டம் ஆணுச்சுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு தாலி உருக்கில் மாங்காய் ஆட் பண்ணிக்கணும்னு. அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நான் காயின்ஸ் வாங்க ஆரம்பித்தேன். காயின்ஸ் வாங்கிட்டு நம்ம அதுலேருந்து நமக்கு தேவையான நகையை வாங்கிக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா, இப்போது ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் போய் நான் நகை வாங்கினது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காயினை கொடுத்து நான் ஒரு நகை வாங்கணும்னு நினச்சது. நம்ம காயின் வாங்கும் போது நமக்கு அதோட வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நகையாக வாங்கும் போது அதோட வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்திங்க. உண்மையிலே எனக்கு 2700 வேஸ்டேஜ் மட்டுமே போட்டிருக்காங்க 2 கிராமுக்கு. ஸோ நமக்கு டோட்டல் அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா, அன்னைக்கு உள்ள கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6780 ஒரு கிராமு. அப்போ எனக்கு வேஸ்டேஜ்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா, வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 17,095.94 இந்த மாதிரி. இப்போது நான் காமிக்கிற இந்த 4 கிராமு காயினும் இன்னொரு 1 கிராம் காயினும் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மாங்காவும் இன்னொன்று பார்த்திங்கன்னா திராட்சை கொத்தும் வாங்கலான்ட்டு. அப்புறம் திராட்சை கொத்து வேண்டாம், மாங்காய் மட்டும் போதும்னு சொல்லிட்டு மாங்காய் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஆனால் 4 கிராமு 1 கிராம் அப்படி தான் இருந்துச்சு. நான் வாங்கினது 2 கிராமுக்கு ஒன்று ஒரு கிராமு, ஒரு இது மட்டும் 10 மில்லி தான் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் அதை பார்க்கும்போது 1 கிராம் கொடுத்துட்டு 1 கிராம் காயின் கொடுத்துட்டு மிச்சது கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு காயின் கொடுத்து வாங்குறதுல இஷ்டமே இல்லை. ஆனால் அந்த டைமுக்கு நமக்கு அவ்வளோ அமௌண்ட்டும் இல்லை. நான் பண்ண தப்புனால வேறு வழி இல்லாமல் அந்த காயின் கொடுத்துட்டு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 10,315 நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். அன்றைக்கி அந்த ரேட்டு 6,780 எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய வேஸ்டேஜ் நமக்கு நஷ்டம். அதனால நம்ம சீட்டு போட்டு நம்ம ஒரு நகை வாங்கும் போது, ஒரு இடத்துல சீட்டு போடும் போது நம்ம அது வேஸ்டேஜ் நமக்கு 50% இருந்தாலோ இல்லை 0 வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் நம்ம நகையாகவே எடுத்துக்கலாம். நம்ம அந்த டைமில் காயின் எடுக்கிறது வேஸ்ட்டு. நமக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் ஃபுல்லாக போடுறாங்கன்னா நம்ம காயின் எடுக்கிறது பெஸ்ட்டு. அதனால் அதை மாதிரி பார்த்து நீங்கள் ஜுவல் எடுக்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் வாங்கணுங்கிற ஒரு குறிக்கோளில் நான் வாங்கினது என்னுடைய பெரிய நட்டம். அங்கே போனதுக்கு இந்த சாக்லேட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அவ்வளோதான். இதுவும் ஏதோ சாக்கி அந்த ஃப்ளேவரில் உள்ள தான், நல்லா இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாரும் இந்த தப்பை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் நகைச்சீட்டு போட்டு சேவ் பண்ணும் போது உங்களோட வேஸ்டேஜ் எப்படின்னு பார்த்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.